ஹாய். ஸோ நம்ம பெங்களூர் கிளம்பி இப்போ அப்படியே வெளியே போயிட்டுருக்கோம். இப்போ எக்ஸ்போ நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ பெங்களூர் டிஃபன் சாப்பிட போகிறோம். அதை நோக்கி ஒரு பயணம் போயிட்டுருக்கோம். பிஸி சிட்டி, பசி வயிறு. இதே சன்ன்ற பைக்கு எனக்கு டெலிவரி கொடுத்துருக்காங்கண்ணே. ஹலோ, ரோசா 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 பூ, ரோசா பூ. இங்கே டிராஃபிக் ஜோன் நிறைய இருக்கு. எது மாறினாலும் இது மாற மாட்டலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு எல்லா ஊர்லயும் இதே இதுதான். ரவுடிஸும் வேற பண்றாங்க இடையில. ஸோ நேற்று நைட்டு ஒரு நல்ல அனுபவம். முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் காசிதாஸ். அவர் ஒழுங்கா ஹோட்டல்ல நிப்பாட்டி இருந்தாருன்னா நாங்க எல்லாமே வாங்கிட்டு போயிருப்போம். அவர் ஆர்டர் போடுங்க அப்படின்னு ஒரே ஒன்று சொல்லி ஸ்விக்கி மட்டும் இல்ல சொமேட்டோவும் செஞ்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போராடி 3 மணிக்கு சாப்பிட்டுருக்கோங்க. 3 மணி கரெக்டா 3 மணிக்கு சாப்பிட்டு தூங்கி. ஸோ அதிகமாக டிராஃபிக்கான ஜோனா இருக்கு பெங்களூர். நல்லா ஹை டிராஃபிக் உள்ள ஜோன். கேட்டிங்களா? மெட்ரோல பயங்கரமா இருக்கு. ஐ திங்க் ஒன்வேல வராம பாருங்க. குறுக்க கௌசிக்கு வந்த மாதிரி இந்த பையன் ஒன்வேல வராம பாருங்க. ஸோ கண்டிப்பா அங்க போலீஸ் நிற்காங்க. அவங்க கண்டிப்பா ஆப் வச்சிருவாங்க. 2ஆம் தேதி இறக்க சொல்லியிருக்கான். ஸோ 150 பெட்டி செல்லர்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது உள்ளதானா? இது உள்ள அது வந்து நீங்க டெலிவரினா நான் பேசுவேன். என்ன ரேட்? நம்ம எக்ஸ்போ இடத்துக்கு வந்தாச்சு. கடைசியில் அவங்க நெய் இட்லி வாங்கி தராங்கன்னா நெய் அல்வா கொடுத்துட்டாங்க. இதுதான் திருப்புரம் வாசனை. ஸோ எக்ஸ்போ இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. எக்ஸ்போ ஆமா அதுதான் சொன்னேன். பக்கத்துல தான் இருக்கு. டைக்கின் ஏசிலாம் போட்டிருக்காங்கப்பா. சாப்பாடு கிடைக்க விடுனா எங்க கொண்டு வந்து விட்டுருக்கேன். இங்கதானே அதான் வாங்கி தானே கொடுக்க போறீங்க. ஒண்ணுன்னா வாங்க, காலையிலேயே பிரெட்டை சாப்பிட்டா தெரியாம வந்துடும். ஸோ இதுதான் எக்ஸ்போ நடக்கிற இடம். நம்ம எக்ஸ்போ நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வீடியோ எடுத்து வந்து கொண்டே இருக்கிறார். ஸோ பார்ப்போம் எக்ஸ்போ எப்படி இருக்கு, ஃபுட் எக்ஸ்போ என்ன அனுபவத்தில் இருக்கு. வெல்கம் டு ட்ராகல் அப் பண்ணுறோம். ஸோ ஃபுட் எக்ஸ்போக்கு வந்தாச்சு. இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது நம்ம பார்த்துட்டு நம்ம அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். டேஸ்ட் பண்ணுவோம். எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும். பார்த்துட்டா பாருங்கள். ஸோ ஃபுட் எக்ஸ்போக்கு வந்தாச்சு. ஸோ எல்லாருக்குமே இங்கே கௌரவிக்கிறாங்க. மேஜர்ஸும் தேங்க்யூ சார். நம்மளுக்கும் போடுறாங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இப்போ பயங்கர லைட்டிங் பயங்கரமாக இருக்குது. இது எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். வெல்கம் விஐபி. எனக்கு கார்டு கொடுத்துட்டேன்டா. கார்டு வந்துடும்டா. போட்டுக்கோங்கண்ணே. அரியணை போட்டுக்கணுண்ணே. I think it will be a wonderful experience. கார்டு நம்ம பிரிண்ட் ஆகுதா? வாங்க. ஸோ இங்கே ஏகப்பட்ட பிராண்ட் வந்து வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இங்கே இது மூலம் டெவலப் ஆகும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்துட்டு இதில் நம்மளுக்கு எது பெஸ்ட்டோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நிறைய ஃபுட்டு ரிலேட்டட்னால நிறைய பேக்டு ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது எல்லாமே நம்ம வந்து பார்த்து நம்ம இது பண்ணலாம். ஸோ இட் வில் பி a wonderful experience. ஸோ வெரி லாங் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரகலை பண்ண வீடியோ போடுறோம். ஸோ இது வந்து ஒரு ஒர்த்தபிளான கண்டென்ட்டாக இருக்கும் நான்
நான் நம்புகிறேன். ஸோ இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். இதுமாதிரி நிறைய எக்ஸ்போஸ் இருக்குது, இனிமேல் எக்ஸ்போஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே நீங்கள் பங்கேற்கொள்ளலாம், வந்து பகிர்ந்துண்டு வாழுங்கள். இப்போது பிரேக்ஃபாஸ்ட் டைமு. எடுத்தோடனே பிரேக் என்னடா சாப்பிட வந்துட்டீங்கன்னு கேட்காதீங்க. முதல்ல சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் சுற்றி பார்க்குறதுங்கிற ஒரு ஜோனில் இருக்கும். ஃபுட்டில் உள்ள எல்லா பிராண்டுமே இங்கே வந்திருக்காங்க. ஸோ இது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏரியா. அண்ட் இங்கே வந்து நிறைய நம்மளுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அமையும். ஸோ யாராவது உங்களுக்கு பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு காம்படிட்டிவாக வருவாங்க, இல்லை நியூவாக நம்ம ஏதாவது ப்ராடக்ட் நம்ம வந்து லைக் நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒன்று பேக்கரி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ, இல்லை ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அது மாதிரி பிஸ்னஸ் என்னென்ன இது இருக்குது, ஸோ அது எல்லாமே நீங்கள் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்போ நடக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், புது புதுமான சிந்தனைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எதை நோக்கி போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பயணம் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் இந்தமாதிரி எக்ஸ்போஸாக வந்து என்ன மாதிரி மிஷினரி ஐட்டம்ஸ் இருக்குது, இப்போ தோசை போடுறதுக்கு டிஃப்ரெண்ட் மிஷினரிஸ் இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிக்கு டிஃப்ரெண்ட் மிஷினரிஸ் இருக்குது. ஸோ எல்லா மிஷினரிஸ் ஐட்டமும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்தமாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நல்ல விஷயங்கள். ஸோ இப்போது ஃபுட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போவுக்கு மீண்டும் நம்ம என்ட்ரி ஒன்று கொடுக்குறோம். ஸோ இது வந்து புது என்ட்ரி. இந்த என்ட்ரி வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஆமாம், நம்மளுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் பி நைஸ். இது வந்து பேக்கரி ஸ்டோர். இது அங்கே டேனியஞ்சரி. யா, தேங்க்யூ. இது வந்து பேக்கரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இவங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஜிபி அப்படின்னு சொல்லி பேக்கரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடம் இது. ஸோ இது வந்து நம்மளுக்கு பேக்கரி நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே மிஷினரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் இது பண்ணலாம்.
ஆ. ஸோ இங்கே வந்து பேக்கிங் ஐட்டம்ஸ், ஸோ உங்களுக்கு நீங்கள் எதுவும் வச்சுருக்கீங்க, ஷாப்ஸே வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம்ஸ் வேணால் இந்த மாதிரி மாம்பழம் ஐயர்ஸ்ன்னு இருக்காங்க, இந்த மாதிரி பீப்புள்ஸை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு பேக்கிங்காக உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஸோ தீஸ் ஆல் பேக்கிங் ஐட்டம்ஸ், டிஃப்ரெண்ட்டாக பேக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஏரியாவாக இது இருக்குது. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ பயங்கரமாக இருக்குது. பிகே இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, ட்ரெஷர் பேக்கேஜிங் இருக்காங்க. ஸோ பேக்கேஜிங்னா இவங்கள்ட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். பேக்ஸ் குரு, ஸோ டிஃப்ரெண்ட்டாக பேக்ஸ் நம்ம போடணும் அப்படின்னா இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவோமோ அதுக்கு ரிலேட்டடாக பிஸ்னஸை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு நிறைய டீம்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப அழகாக கிளியராக நீங்கள் பார்க்குறதுக்கு நல்ல அனுபவமாக இருக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தமாதிரி எக்ஸ்போ வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேக்கேஜிங்லேருந்து அது எப்படி அனுப்பலாம், எப்படி இது பண்ணலாம், எல்லா வகையான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு கெயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். ஸோ இந்தமாதிரி வாங்க, லேர்ன் பண்ணுங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க, ஜெயிச்சு விளையாடுங்க. இது ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன இன்ட்ரோ அபவுட் த எக்ஸ்போ அண்ட் பேக்கரி. ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். அக்கா மிஷினரிஸ் பிஸ்கட் சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு பாரு அப்படின்னு தான் தோணும் மனசு. பிகாஸ் பிஸ்கட் வந்து இதில் பேக் பண்ணியிருக்காங்க. யா, இட்ஸ் குட். கோபுர்கள் இது வந்து ஜோகோவோட டைப் கம்பெனி. ஸோ பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ், ரெஸ்டாரண்ட்டு, இந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஃபர்னிச்சர்ஸ், எல்லா வகையான பில்லிங் சாஃப்ட்வேரும் இவங்க பண்ணி கொடுக்காங்க.
can call that is a quality. பாப்பா இங்கே நிறைய இருக்குங்க. ஸோ நீங்கள் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும், சிறந்த அனுபவமாக இருக்கும். அதுல ஃபேமிலிஸ் சிறந்த அனுபவமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த மாதிரி எக்ஸ்போ வந்து பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே தேடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா வருவீங்க. இந்த மசாலா வாங்குறேன் வந்து ஸோ ஃபைனலி எக்ஸ்போ முடிஞ்சுது. இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ சாப்பிட்டு நாங்கள் அப்படியே முடிக்கிறோம்.
இந்த நெக்ஸ்ட் அடுத்தடுத்து டிராவலிங் வீடியோ போடுறோம் பாருங்க. பாய் பாய் ரைஸ். யாமா பரந்தாமா. பாய் பாய் பாய். சீமான் இவர் சீமாவின் மறு உருவம், இவர் வைகோவின் மறு உருவம். இவர் சீமான், இவர் வைகோ. இவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா காமேஸ்வரா கேள்விப்பட்டிருக்கா? காமேஸ்வரர் கோயில். காமேஸ்வரர் கோயில் தான் கேள்விப்பட்டேன். ஸோ எக்ஸ்போ முடிச்சாச்சு. எக்ஸ்போ முடிச்சு இப்போ வேற ஒரு ரூமுக்கு பார்த்து புக் பண்ணியாச்சு. இப்போ அந்த ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஓப்பன் டெரஸ், அது லிட்டரலாக வீடு மாதிரியே இருக்குங்க. சோஃபா, வாவ் பயங்கரமாக இருக்குது இந்த வியூ. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கு. அப்படியே இங்க ஒரு பெட்ரூம், அப்படியே இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே மேலே ஏறுது. ஸோ அதையும் என்று எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஸோ இது புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து ஒரு வீடு மாதிரியே ஒரு செட்டப்பில் நம்ம ரூம் தங்குறோம். நல்லா இருக்கு. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு. அண்ட் we are going to show a Bangalore view. வாவ் பயங்கர வெயிலாக இருக்கு. பட் இருந்தாலும் இது செம்ம வியூ. இதான் பெங்களூரில் இருக்கையிலேயே கடைசி மாடி, 11வது மாடியிலேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு போடுறோம். பயங்கரமாக இருக்குது. ஸோ கீழேயும் வியூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இங்கே டர்ஃப் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இட்ஸ் அன் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த பெங்களூர் சிட்டி. ஸோ பெங்களூர் வந்தோம், நம்ம எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரூம் மாதிரி புக் பண்ணி நம்ம இதை என்ஜாய் பண்ணாரோம். இது வந்து என்னென்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு அந்த ஒரு ஜோன்லேயே இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ மேலும் வீடியோ போடுறோம் பாருங்கள். இது அது சாடா அவ்வளோ அது பாரு. இவர் எலியும் இவர் பூனையும் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லைங்க. பாரு CH7 வந்தா தான் சாடு. ஒரு ரூட் காமிச்சு ரோட் தான் போட்டுருக்கு. இப்போ உனக்கு என்ன ரூட் காட்டுதோ போயிட்டே இருமோப்பல. லெஃப்ட் போயிடலாம். லெஃப்டா மறுபடியும் ஊருக்குள்ள கூட்டு போறோம். ஊருக்குள்ள போகலாம். நம்ம ஊருக்குள்ள தான் மெஜஸ்டிக்குள்ள போகணும். அப்படிங்களா? ஏன்னா அது கொஞ்சம் தள்ளி 200 அடி ரோடு தள்ளி பண்ணி நேர ஓசூர் தான் போயிடும். டிராபிக்ல மாட்டிடுறாங்க. ஏன்னா வேண்டாம் போ. போல டீ தானே வேணும். டீ தான் வேணும். கூலிங் இல்ல ஸ்ட்ரைட்டா போ. ஸ்ட்ரைட்டா தான் போறேன். நீ வாட்டுக்கு லெஃப்ட் ஏதோ ஓடிச்ச மாதிரி இருந்தா இவன் இங்க திரும்பறான்ல. அஜித்ட்ட கார் பண்ணி மட்டும் என்ன செய்ய? நீங்க ஒரு ரேஸ் கார் இருந்தா இப்ப போன அந்த பேட்டரி காரை பார்க்கும்போது எல்லாம் அந்த இப்ப எப்போதுன்றான்ல கவுத்னா பத்தியா அது ஞாபகம் தான்ப்பா வருது. B6B MG இது நம்ம ஊர்ல ஒரே வண்டி ஓடுது. நம்ம ஊர்ல 4 வண்டி ஓடுது. இது அப்படியா? பச்சை கலர்ல ஓடுது. 7.5 லட்சம் ரூபா. அப்படியே நம்ம டாண்டபட்டி இது அடிக்கணும். அப்படி அடிக்கலாம். எப்படி அந்த புது பணக்காரன் அரைந்து அடிக்கடி என்கிட்ட சொல்லுவான். அது 100% உண்மைதான். அதாவது டால்டா பெட்டிக்கு 7.5 லட்சம் ரூபாய் பேட்டரி கார் எடுப்பீங்க. எனக்கு தொழில் அவனே. நான் என்ன சொல்றேன், தாராக்ஸ் எடுத்து இதோட புட் பேஸ் அதிகமா கிடைக்கும். நான் டிராவல் பண்ற 3 கேரக்டரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகங்க.